இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிவி நிகழ்ச்சிகளில் ஜோதிடர்கள் ராசியான திசை இது, அது என்றெல்லாம் சொல்கிறார்களே, எதன் அடிப்படையில் இதனை சொல்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிறைய நம்ம டிவி ஜோதிட நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாம். இன்றைய தினம் சொல்லிட்டு ராசி பலன்களை சொல்லும் பொழுது, ராசியான திசை வடக்கு, ராசியான நிறம் சிகப்பு, அதே மாதிரி ராசியான எண் 9 அப்படிங்கிற மாதிரி நம்பர் எல்லாம் சொல்லிட்டே வருவா தெரியுமா? இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்பதுதான் அந்த நேயருடைய சந்தேகமாக இருக்கிறது. சந்தேகமே இல்லாமல் ஜோதிடத்தினுடைய அடிப்படையே நவ கிரகங்கள் தானே. இந்த நவ கிரகங்களும் அன்றைய தேதியிலே எந்த எந்த ராசிகளிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ராசிகளினுடைய அடிப்படையிலே இந்த யாருக்கு ராசி பலன் என்பது பார்க்கப்படுகிறதோ அந்த ராசியில் இருந்து இந்த கிரகங்களானவர்கள் எந்த எந்த பாவகங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டுதான் ராசியான திசை, ராசியான நிறம், ராசியான எண் என்பதை எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். எண் என்று வரும்பொழுது 1 முதல் 9 வரைக்கும் தான் எண்ணுங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுவே ரிப்பீட் ஆக போகுது இல்லையா? 9க்கு அப்புறம் பார்த்தா 10ன்னா 1 0 சேர்ந்துரும். ஆக இந்த 9 எண்களையுமே நம்ம 9 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு 1 என்பது சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 என்பது ராகு, 5 என்பது புதன், 6 என்பது சுக்கிரன், 7 என்பது கேத்து, 8 என்பது சனி, 9 என்பது செவ்வாய் என்பது போல் நம்பர்களை பிரித்து கொடுத்திருப்பார்கள். இப்போ ஒரு மேஷராசிக்கு பலன் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோமே, மேஷ ராசியிலிருந்து அதற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயம் என்று பார்த்தோமேனால் 9ஆம் பாவகம் என்பது ஒரு பாக்யஸ்தானம் என்பது போல் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் என்பது போலாம் சொல்லுவார். இதுல 9ல கிரகங்கள் இல்லை, 11ல தான் ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த 11 என்பது கும்பமாக வருகிறது. அந்த இடத்திலே ஒரு ராகுவானவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய தேதியிலே எடுத்துட்டோம்னா, அப்ப அதிர்ஷ்டமான, அதாவது ராகுவினால் உனக்கு நன்மை என்பதால் அதிர்ஷ்டமான எண் என்பதை ராகுவினுடைய எண்ணாக அந்த 4னை சொல்லுவார்கள். அந்த அதிர்ஷ்டமான எண் என்பது உங்களுக்கு 4, அது 4 என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பது போல் சொல்லி இருப்பார்கள். அதிர்ஷ்டமான நிறம் என்று வரும்பொழுது, ராகுவினுடைய நிறம் என்று வரும்பொழுது தூம்ர வர்ணம் சொல்லுவார். தூம்ர வர்ணம்னா புகை போன்ற நிறத்தினை உடையவர்கள். புகை போன்ற நிறம்னு சொன்னா அது நம்ம சிமெண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு மாதிரி சாம்பல் நிறம்னு எடுத்துக்கலாம். கருமையும் இல்லாமல் நீலமும் இல்லாத ஒரு சாம்பல் நிறம். இந்த சாம்பல் நிறம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பது போல் பலன்களை சொல்லி இருப்பார்கள். அதே போல திசைகள் என்று எதனை கொண்டு சொல்கிறார்கள் சொன்னா, இந்த பாவகங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறதை கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்பயுமே மேலே அப்படின்னு வரும்பொழுதே நம்ம வடக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருப்போம் தெரியுமா? அதாவது நம்ம இந்தியா மேப் அப்படின்னு வரும்போது மேல வடக்கு, கீழே தெற்கு. நம்ம மனிதன் மேல வடக்கே, தலைங்கிறது வடக்கே இருக்கு, கீழே கால்ங்கிறது தெற்கே இருக்குங்கிற மாதிரி பாவனை வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கும் பொழுது அடுத்தது இந்தியா மேப் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வலதுகை புறம் அப்படின்னு வரும் பொழுது இது கிழக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். மேற்கு, அதாவது வங்காள விரிகுடா இருக்கிறது. மேற்க பார்த்தோம்னா அரபிக்கடல்ங்கிறது இருக்குன்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த ராசி மண்டலத்தை பொறுத்தவரை இந்த மேற்கு கிழக்கினை மாற்றி போட வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த லாஜிக் புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்ப எதிரால ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வலதுபுறம் என்பது அவருக்கு இடதுபுறமாக இருக்கும் அல்லவா? நமக்கு வலது கைங்கிறது இந்த பக்கம் இருக்கும். நம்ம இந்த கையை ஆட்டுறோம்னு சொன்னா அவரும் அதே நிறத்திலே அதே திசையில இருக்கக்கூடிய அந்த பக்கம் கையை ஆட்டினார்னா அது அவருடைய இடது கையாக இருக்கும் அல்லவா? அது போல லாஜிக்க புரிஞ்சுண்டு இந்த ராசி கட்டம் என்பது இப்படி இருக்கிறது என்பது போல் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடியதுதான் மேற்கு திசையாக மாறிவிடுகிறது. இந்த பக்கம் இருக்கக்கூடியது, நம்முடைய இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களிலே அது கிழக்கு திசையாக மாறிவிடுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது, அதாவது இப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது தென்மேற்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த கன்னி ராசி என்பதை தென்மேற்கு மூலையாக வைத்திருப்பார்கள். கன்னி, அதாவது கன்னி மூல கணபதியே சரணம் ஐயப்பான்னு சொல்றா இல்லையா? அந்த கன்னி மூல கணபதிங்கிறவர் எங்க இருப்பார்? கேரள தேசத்திலே இருப்பார். கேரளா என்பது எங்கே இருக்கிறது? நம்முடைய இந்தியாவிற்கு தென்மேற்கு மூலையிலே இருக்கிறது அல்லவா? அப்படி இந்த கன்னி ராசி மண்டலம் என்பது வலதுபுறத்திலே கீழே இருக்கும். அப்ப இது தென்மேற்குன்னு வச்சுட்டோம்னா, அப்போ கீழே இருக்கிறது தெற்கு, இந்த திசை மேற்கு. அதே மாதிரி அதுக்கு நேர் டயகனல் இந்த மீன ராசி மண்டலம்ங்கிறத மேல டாப்ல கொடுத்துருப்பா தெரியுமா? அதுதான் வடகிழக்கு ராசியாக பார்க்கப்படுகிறது. இப்போ இதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு கும்பத்திலே ராகு என்பவர் இருப்பார் உதாரணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த கும்பத்திலே ராகு இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அது எந்த திசையை நோக்கி நகர்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வடகிழக்கு திசையை நோக்கி காண்பிக்கிறது. அப்போ நமக்கு வடகிழக்கு திசை என்பது ராசியான திசை என்பது போல் பலன்களை சொல்லி இருப்பார்கள். இதை நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். மேஷராசின்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு 11ல ராகு இருக்கார், 11ங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு சொல்லிட்டோம்.
இதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை சொல்லும் பொழுது ஒரு மிதுன ராசிக்கு 11ல எந்த கிரகம் இருக்கு அல்லது 9ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்குங்கிறத அடிப்படையாக கொண்டு அந்த ராசி மண்டலம் எந்த திசையை குறிகாட்டுகிறது என்று வைத்துக் கொள்வார்கள். அந்த ராசியின் மீது எந்த கிரகமானது தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறது என்று வைத்துக் கொண்டு அந்த கிரகத்தினுடைய திசையும் அங்கே இணைத்துக் கொள்வார்கள். அல்லது அந்த கிரகத்தினுடைய நிறம், அந்த கிரகத்தினுடைய ஒரு எண், இந்த எண்கள் நியூமராலஜி படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்திருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த நம்பரையும் பிக்ஸ் பண்ணிப்பா. இது போல் கணக்கிட்டு துல்லியமாக கணக்கிட்டுத்தான் அந்த பலன்களை சொல்கிறார்களே தவிர ஏதோ நம்ம சொன்னோம் சும்மா ஏதோ அடிச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பலன்களுக்கும் பின்னால் அதனுடைய ஜோதிட கணக்கீடுகள் என்பது துல்லியமாக போடப்படுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.